ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கேக் ஸ்பாஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பேக்கரி ஸ்டைலில் வந்து சாஃப்டான கேக் ஸ்பாஞ்ச் வந்து வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக் எடுத்துக்கிறோம். எக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸ் எக்காக எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நமக்கு கேக் வந்து நல்லா பெருசாக கிடைக்காது. நமக்கு வந்து எக்கு வந்து ஒரு 8 எக்கு வேணும். பெரிய எக்காக இருந்துச்சுன்னா 8 போதும். கொஞ்சம் மீடியம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 10 வரைக்கும் ஆட் பண்ணுற மாதிரி வரும். எக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று 50 கிராம்ஸ் கிட்ட வர மாதிரி இருக்கணும் உடச்சி ஊற்றுனா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அது லார்ஜ் எக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன். அதுக்கப்புறம் நம்ம சுகர் வந்து ஒரு 300 கிராம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் பண்ணக்கூடியது வந்து 2 kg கேக். ஸோ அதோட அளவுகள் தான். உங்களுக்கு இதில் 1 kg வேணும்னா நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் எல்லாத்துலேயும் பாதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 kg கேக் மேக் பண்ணுறனால. இஃப் இட் இஸ் நீங்கள் 1 kg ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நான் வந்து இந்த மூடி மெஷர்மெண்ட்லேயே ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணால் கரெக்டாக எக்ஸாக்டாக மெஷரிங் ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன்லேருந்து நம்ம கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூனெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து மில்க் ஸ்மெல் அடிக்கும். ஸோ நம்ம வந்து மில்க் எசன்ஸே ஆட் பண்ணுறோம். மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணுற போது அந்த ஃபைனான கேக் பேக்கரி கேக் ஸ்டைல் நமக்கு கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா கேக் ஜெல் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 10 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் 5 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க 1 kg கேக்குக்கு. எல்லாமே இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி அகோரா பிராண்டோட எலக்ட்ரிக் பீட்டரில் தான் வந்து நம்ம பீட் பண்ணுறோம். ஸ்டாண்ட் மிக்சர் சாரி. ஸோ அதில் வச்சு விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக எந்த ஃப்ளவர் வேணாலும் எடுத்துக்கலாம். சேம் மைதாவும் 300 கிராம்ஸ் கிட்ட எடுத்துக்கணும். சுகர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே மாதிரியே நம்ம மைதாவும் எடுத்துக்கிறோம். தென் ஆயில் 80 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கணும். ஸ்மெல் வரக்கூடாது. நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. அதே எல்லாத்துக்கும் தெரியும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி கேக் நல்லா முட்டை நல்லா வந்து பொங்கி வந்தக்கப்புறம் ஒரு ஸ்பூனை நம்ம எடுத்து சளிச்சு வச்சுருக்க மைதாவை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு வந்து 8 எக்கு, 300 கிராம் சுகர், 300 கிராம் மைதா, ஆயில் வந்து 80 கிராம்ஸு, வனிலா எசன்ஸ், மில்க் எசன்ஸ், தென் பார்த்திங்கன்னா எக்கு ஒரு லார்ஜ், அதாவது 8 லார்ஜ் சைஸ் எக்கு. இதெல்லாம் நம்ம கேக் ஜெல் இதெல்லாம் வந்து நம்ம நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மைதாவை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து கேக் பேட்டர் ரெடி. நம்ம சுற்றி இருக்க அவுட்டரை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா எண்ணெய் அங்கே எங்கேயாச்சும் தெரிச்சு நிற்கும், சுகர் எங்கேயாச்சும் நிற்கும், ஸோ முட்டை எங்கேயாச்சும் அடிபடாமல் இருக்கும். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி நான் 1.5 கிலோவுக்கு ஒரு டின்னும் 1/2 kg டின்னும் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 3/4 வாசி பிடிக்கிற மாதிரி நம்ம போட போகிறோம். ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி பொங்கிடுமோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கவர் வந்து பெருசாக போட்டிருக்கேன், பட்டர் பேப்பர். உங்களுக்கும் இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக் டின் சைஸ்க்கு போடாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டிங்கன்னா இன்கேஸ் நம்ம கேக் வந்து ரொம்ப ஓவராக ரைஸ் ஆச்சுன்னா நமக்கு அந்த பேப்பர் ஹெல்ப் பண்ணும், ரொம்ப பொங்கி வெளியெல்லாம் ஊற்றாமல் இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போ பட்டர் பேப்பர் போடுறீங்களோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டன் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்குன்னு அவனில் டச் ஆகிற மாதிரிலாம் போடாதீங்க. ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்க மாதிரி போட்டுட்டு ஒரு டேப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 40 to 45 மினிட்ஸ் வைக்கணும். நமக்கு 1/2 kg கேக் ஒரு மாதிரி பேக் ஆகும், 1.5 kg கேக் ஒரு மாதிரி பேக் ஆகும். ஸோ அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டு பார்த்துக்கலாம். இப்போது இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து எடுத்து அவனில் வச்சுக்கிறேன். அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் ப்ரீ ஹீட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து செய்யும் போது கவனமாக செய்யுங்க. ப்ரீ ஹீட் பண்ணாமல் கேக்கு வச்சிங்கன்னா கொஞ்சம் எலும்பாது. ஸோ ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நம்ம கேக்கை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் கீழே மேலே 2 ராடும் நான் ஆன் பண்ணியிருக்கேன்.
எப்போ அவன் இது பண்ணாலும் செக் பண்ணிக்கோங்க. எங்க வீட்டு வாண்டு எப்போ வேணாலும் அத திருவி திருவி விட்டுரும். ஸோ கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட்டா வந்துருந்துச்சு. பேக்கரி ஸ்டைல்ல நம்ம கேக் செய்யணும்னா கண்டிப்பா வந்து கேக் ஜெல் ஆட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் அவ்ளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டர் குடுத்ததுக்கு காரணம். நான் பேக் பண்ண கேக்ல செஞ்ச கேக் தான் இந்த யூனிகார்ன் 2 டயர் 2 kg கேக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.